இன்றைக்கி நான் ஆரியோவுக்கு இந்த லஞ்ச் தான் கொடுத்தேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, 4 கருவேப்பிலை இலை, 1/2 பீட்ரூட் துருவிட்டு சேர்த்து இது நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடும். நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இனி இதில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இனி இது கொதிச்சு வர டைமில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக ரைஸ் கூட பருப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி காயில் பரட்டி கொடுப்பேன். மார்னிங் இட்லி சாம்பார் கொடுத்தனால நான் வெறும் ரைஸ் மட்டும் போட்டு பரட்டி கொடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.